ஈரானின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்களில் நேற்று இரவு பாதுகாப்பு படையினரும் பொதுமக்களும் கொல்லப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. தனியார் வாகனங்கள் உள்ளிட்ட பல வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளன. மெட்ரோ நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்களும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவுடன் இந்த போராட்டங்கள் நடத்தப்படுவதாக ஈரான் அரசு கூறுகின்றது. வன்முறையை கவனமாக கையாளுமாறு பாதுகாப்பு படையினருக்கு ஈரான் அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். ஈரானின் கோம் பகுதியில் 2 பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு ஈரானின் கெர்மான்சா பகுதியில் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோ காட்சிகளை ஈரான் அரசு தொலைக்காட்சி வெளியிட்டுள்ளது. ஃபார்ஸ் மாகாணத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒரு பாதுகாப்பு அதிகாரியை பயங்கரவாதிகள் தீ வைத்து எரித்துள்ளனர். முன்னதாக ஜனவரி 8ஆம் தேதியன்று பிரிவினைவாத குழுக்களுடன் கெர்மான்சா மாகாணத்தில் ஏற்பட்ட மோதலில் ஈரான் புரட்சி பாதுகாப்பு படையின் 2 உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். வெளிநாட்டு சக்திகளுடன் கூட்டு சேர்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஈரான் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி எச்சரித்துள்ளார். மக்கள் போராட்டங்களை தவறாக பயன்படுத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிரியாவின் தென்மேற்கு பகுதியில் அத்துமீறி நுழைந்த இஸ்ரேலிய படையினர் அங்கு தற்காலிக சோதனை சாவடியை அமைத்திருப்பதாக சிரியாவின் சனா நியூஸ் ஏஜென்சி தெரிவிக்கின்றது. பல்வேறு கிராமங்களில் நுழைந்த இஸ்ரேல் படையினர் பின்னர் வெளியேறியதாகவும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. தெற்கு லெபனானின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா நிலைகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. ஈரான் கலவரங்களில் வெளிநாட்டு சூழ்ச்சி உள்ளதாக ஈரான் தலைவர் குற்றச்சாட்டு. ஈரான் பிரச்சனைகளில் தலையிடாமல் தனது நாட்டின் பிரச்சனைகளில் அமெரிக்கா கவனம் செலுத்தட்டும் என்று எச்சரிக்கை. மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் லெபனானிற்கு பயணம். வர்த்தக மற்றும் பொருளாதார ஒப்பந்தங்கள் குறித்து பேசப்பட உள்ளதாக தகவல். காசாவில் மோசமடைந்து வரும் மகப்பேறு நிலை குறித்து பிரிட்டனின் பிரபல தாய்மார்கள் அரசாங்கத்திற்கு கடிதம். காசாவின் நிலை தங்கள் மனதை உடைப்பதாக ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். உயிருக்கு ஆபத்து உள்ள போதும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரதத்தை தொடரும் பிரிட்டன் செயல்பாட்டாளர்கள். பிரிட்டன் அரசாங்கம் உடனடியாக தலையிடுமாறு கோரிக்கை. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தென்கொரியாவில் நடைபெறும் ரிலே போராட்டம். 550 நாட்களாக தினமும் தனிநபர்களை கொண்டு நடத்தப்படும் வித்தியாசமான போராட்டம். ஈரான் போராட்டங்களில் வெளிநாட்டு சக்திகளின் பங்கிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததைத் தொடர்ந்து பதற்றம் அதிகரிப்பு. காசாவின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 5 குழந்தைகள் உட்பட 13 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். காசாவிலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட்டுகளுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக வழக்கம் போல எந்தவித ஆதாரமும் இன்றி இஸ்ரேல் கூறியுள்ளது. சமாதான உடன்படிக்கையின் 2வது கட்டம் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கும் நிலையில் இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் அடிலைட் நகரில் நடைபெறும் இலக்கிய விழாவில் பாலஸ்தீன எழுத்தாளர் ராண்டா அப்துல் ஃபத்தாவின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். பாலஸ்தீன குரல்கள் ஒடுக்கப்படுவதாகவும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிட் நகரில் யூரோ லீக் கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. ரியல் மேட்ரிட் மற்றும் மக்காபி டெல் அவீவ் அணிகள் இடையிலான போட்டி நடைபெற்ற அரங்கிற்கு வெளியே பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பேரணி நடத்தினர். சிவில் சொசைட்டி அமைப்புகள் நடத்தும் போராட்டத்தின் காரணமாக மக்காபி அணி விளையாடும் போட்டிகள் உள்ளரங்கில் நடத்தப்படுகின்றன. பாலஸ்தீனின் மேற்கு கரையில் சட்டவிரோத யூத குடியேற்றவாசிகள் நடத்திய தாக்குதல் காரணமாக 20 குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். பாலஸ்தீன மக்களை அவர்களின் நிலங்களை விட்டும் வெளியேற்றுவதற்காக யூத குடியேற்றவாசிகள் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஈரான் கலவரங்கள், வெளிநாட்டு தலையீட்டை கடுமையாக கண்டித்த ஆயத்துல்லா அலி கொமேனி, தேசிய ஒற்றுமைதான் எதிரிகளுக்கு எதிரான வலுவான ஆயுதம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி டெஹ்ரான் உள்ளிட்ட நகரங்களில் நடந்த வன்முறை கலவரங்களை கடுமையாக கண்டித்து அவை வெளிநாட்டு சக்திகளின் தூண்டுதலால் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். பொது சொத்துக்களுக்கு தீ வைத்தல், சேதப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் ஈரானிய மக்களின் உண்மையான விருப்பத்தை பிரதிபலிப்பதில்லை என்றும் நாட்டின் கொள்கைகளில் இருந்து ஈரான் ஒருபோதும் பின்வாங்காது என்றும் அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமல் தன் நாட்டின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார். முன்னாள் ஷா முகமது ரெசா பஹ்லவியின் மகன் ரெசா பஹ்லவி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் இணைந்து கலவரங்களை தூண்டுவதாக விமர்சிக்கப்பட்டார். பெயரை குறிப்பிடாமல் அவர் பயங்கர வீழ்ச்சியை சந்திப்பார் என்று கொமேனி கூறியுள்ளார். அதே சமயம் பொருளாதார நெருக்கடி, விலையேற்றம், நாணய மதிப்பு வீழ்ச்சி காரணமாக
சட்டப்பூர்வமான போராட்டங்கள் நடைபெறுவதாகவும் ஆனால் அவற்றை ஆயுதம் ஏந்திய குழுக்கள் வன்முறையாக மாற்றுவதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன. கலவரங்களில் பலர் உயிரிழந்ததாகவும் பாதுகாப்பு படையினரும் பலியானதாகவும் செய்திகள் வெளியாகின. அமெரிக்காவின் கடுமையான மிரட்டல்கள் பிராந்திய நிலைத்தன்மைக்கு ஆபத்தானவை என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் லெபனான் உறவுகளை அனைத்து பொருளாதார துறைகளிலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஈரான் வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி பெய்ரூட் வந்துள்ளார். இஸ்ரேல் தாக்குதல்களும் பிராந்திய அச்சுறுத்தல்களும் அதிகரித்துள்ள சூழலில் லெபனானுக்கு ஈரான் தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஜனவரி 8ஆம் தேதி பெய்ரூட் வந்தடைந்தார். இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் ஈரான் லெபனான் இடையிலான பொருளாதார வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்துவதாகும். பெய்ரூட் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் லெபனானின் இறையாண்மை, தேசிய ஒருமை மற்றும் நிலப்பரப்பு ஒருங்கிணைப்பிற்கு ஈரான் தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக தெரிவித்தார். மேற்கு ஆசிய பிராந்தியம் இதுவரை இல்லாத அளவிலான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருவதாகவும் இவை பெரும்பாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடன் தொடர்புடையவையாக உள்ளன என்றும் அரக்சி கூறியுள்ளார். கடந்த காலத்தில் ஒப்பந்தங்கள் மீறப்பட்டுள்ளதாகவும் லெபனானின் சில பகுதிகள் இன்னும் ஆக்கிரமிப்பில் உள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரான் போரை விரும்பவில்லை, ஆனால் தற்காப்பிற்கு தயாராக இருப்பதோடு பரஸ்பர மரியாதையை அடிப்படையாக கொண்ட பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பயணத்தின் போது அவர் லெபனான் உயர் இஸ்லாமிய ஷியா கவுன்சில் துணைத் தலைவரை சந்தித்தார். பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் உள்ள மறைந்த ஹிஸ்புல்லா தலைவர் சையது ஹசன் நஸ்ருல்லாவின் நினைவிடத்தையும் பார்வையிட்டார். அங்கு பேசிய அரக்சி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பிற்கு எதிரான எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஈரான் தனது ஆதரவை தொடரும் என்று வலியுறுத்தினார். பின்னர் லெபனான் பொருளாதார அமைச்சருடன் சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார். மேலும் ஈரான் லெபனான் உறவுகளுக்காக மூன்றாம் நாட்டின் மத்தியஸ்தம் தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். காசாவிற்கு ஆதரவாக தென்கொரியாவில் இஸ்ரேல் தூதரகத்தின் முன்பு 550 நாட்களாக இடையராது போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இது காசா தொடர்பாக நீண்ட காலமாக தொடரும் தனிநபர் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. தென்கொரியாவின் தலைநகரான சியோலில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தின் முன்பு பாலஸ்தீன மக்களுடன் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் குடிமக்கள் 550 நாட்களாக தினசரி ஒரு நபர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் ரிலே முறையில் நடைபெறுகின்றது. தினமும் ஒருவர் மட்டும் சில மணி நேரம் தூதரகத்தின் முன்பு நின்று போராட்டம் நடத்தி அடுத்த நாளுக்கான பொறுப்பை மற்றொரு தன்னார்வலரிடம் ஒப்படைக்கின்றார். தென்கொரிய சட்டப்படி ஒரு நபர் போராட்டங்களுக்கு முன் அனுமதி தேவையில்லாததால் இந்த அமைப்பு சட்டத்திற்குள் இருந்து தொடர்ந்து செயல்பட உதவுகின்றது. மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள், கலைஞர்கள், ஓய்வு பெற்றோர் என பல்வேறு சமூக பின்னணிகளில் இருந்து மக்கள் போராட்டத்தில் பங்கு கொள்கின்றனர். பலர் காசா மீதான தாக்குதல்களுக்கு பிறகே முதன்முறையாக அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்டதாக கூறுகின்றனர். அவர்கள் பாலஸ்தீன ஆதரவு வாசகங்கள் கொண்ட பதாகைகள், பாலஸ்தீன கொடிகள், கெஃபியே அணிந்து அமைதியான முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றனர். போராட்டங்களில் தனிநபர் பொறுப்பு மறையக்கூடாது என்பதே இவர்களின் நோக்கம். அமைதியான இந்த போராட்டம் பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றது. காவல்துறை தலையீடு மிக குறைவாகவே உள்ளது. உலகின் பல நகரங்களில் நடைபெறும் தொடர்ச்சியான காசா ஆதரவு இயக்கங்களின் ஒரு பகுதியாக இந்த சியோல் விழிப்புணர்வு போராட்டம் தொடர்கின்றது. காசாவில் கொலை, இடம்பெயர்வு, முற்றுகை தொடரும் வரை போராட்டமும் தொடரும் என்று தன்னார்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஈரானில் கலவரமாக மாறி வரும் போராட்டங்கள் காரணமாக கவனமாக கையாளுமாறு அதிபர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். ஈரானில் வாழ்வாதார நெருக்கடி, விலையேற்றம் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் காரணமாக தொடங்கிய போராட்டங்கள் டெஹ்ரான் உள்ளிட்ட பல நகரங்களில் வன்முறை கலவரங்களாக மாறியுள்ளதாக அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இரவு நேரங்களில் நடந்த கலவரங்களில் பொது சொத்துக்களும் தனியார் சொத்துக்களும் சேதப்படுத்தப்பட்டதாகவும் வாகனங்கள், பேருந்துகள், மெட்ரோ நிலையங்கள், தீயணைப்பு வண்டிகள் உள்ளிட்டவை தீக்கிரையாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த போராட்டங்களை அமெரிக்கா மற்றும் சியோனிச ஆதரவு கொண்ட பயங்கரவாத மற்றும் அரசுக்கு எதிரான குழுக்கள் திட்டமிட்டு வன்முறையாக மாற்றியதாக ஈரானிய அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். சில நகரங்களில் நடந்த சதி செயல்களால் உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷஸ்கியான் போராட்டங்களை கையாளும் போது அதிகபட்ச கட்டுப்பாடு அவசியம் என்று வலியுறுத்தினார். வன்முறை அல்லது கட்டாய நடவடிக்கைகளை தவிர்த்து மக்களின் கோரிக்கைகளை கவனமாக கேட்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். மேற்கு ஈரானில் பிரிவினைவாத குழுக்களுடன் நடந்த மோதலில் 2 IRGC வீரர்கள் உயிரிழந்ததாகவும் பலர் கைது செய்யப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பொருளாதார பிரச்சனைகளும் வெளிநாட்டு தலையீடு குறித்த குற்றச்சாட்டுகளும் ஈரானின் தற்போதைய அரசியல் சூழலை மேலும் பதற்றமடைய செய்துள்ளன. காசா பகுதியில் தீவிரமடைந்த மகப்பேறு நெருக்கடிக்கு எதிராக பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தின் பிரபல தாய்மார்கள் குரல் எழுப்பியுள்ளனர். இஸ்ரேல் தடுக்கும் மனிதாபிமான உதவிகளை உடனடியாக அனுமதிக்க பிரிட்டன் அரசு தலையிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காசா பகுதியில் மோசமடைந்து வரும் மகப்பேறு நெருக்கடியை சுட்டிக்காட்டி பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தை சேர்ந்த சுமார் 100 பிரபல தாய்மார்கள் பிரிட்டன் அரசிற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். ஜூலியட் ஸ்டீவன்சன், ஜூடி டென்ச், இமேல்டா ஸ்டாண்டன், ஜோயானா லம்லி உள்ளிட்ட புகழ்பெற்ற நடிகைகள் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். லண்டனை மையமாக கொண்ட பெற்றோர்களுக்கான இணையதள
இணையதளமான மம்ஸ்டட்டில் இந்த கடிதம் வெளியிடப்பட்டது. கிறிஸ்துமஸ் காலத்தில் தங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்த போதும் காசாவில் உணவு, மருத்துவ வசதிகளின்றி வெள்ளத்தில் மூழ்கிய கூடாரங்களில் வாழும் குழந்தைகளின் படங்கள் மனதை உடைத்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் ஆக்ஸ்ஃபார்ம், சேவ் தி சில்ட்ரன், டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் உள்ளிட்ட 37 சர்வதேச தொண்டு நிறுவனங்களை இஸ்ரேல் தடை செய்ததை அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். காசாவில் பெண்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையில் தனிமையிலும் உயர் அபாயத்துடனும் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றனர் என்று கடிதம் எச்சரிக்கின்றது. எகிப்து எல்லையில் 4 நவீன மொபைல் மகப்பேறு மருத்துவமனைகள் தயாராக இருந்தும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கும் பிரிட்டன் அரசு மனிதாபிமான உதவிகள் உடனடியாக அனுமதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். பாலஸ்தீன் ஆக்ஷன் இயக்கத்துடன் தொடர்புடைய பிரிட்டிஷ் செயல்பாட்டாளர்கள் சிறைகளில் மேற்கொண்டு வரும் உண்ணாவிரத போராட்டம் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. அரசாங்கம் கோரிக்கைகளை ஏற்க மறுப்பதால் அவர்கள் மரண அபாயத்தை அறிந்தும் போராட்டத்தை தொடர உறுதியாக உள்ளனர். பிரிட்டனில் பாலஸ்தீன் ஆக்ஷன் இயக்கத்துடன் தொடர்புடைய செயல்பாட்டாளர்கள் ஹிபா முரைசி, கம்ரான் அகமது உள்ளிட்டோர் சிறைகளில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருவது கவலைக்குரிய நிலையை எட்டியுள்ளது. முரைசி 67வது நாட்களாகவும் அகமது 60 நாட்களாகவும் உணவை மறுத்துள்ளனர். மேலும் லூயிஸ் யாரமெல்லா என்ற இளம் கைதி மாற்று நாட்களில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றார். இவர்களில் பலர் தீவிர உடல்நல பாதிப்புகளை சந்தித்து வருவதாக உறவினர்களும் மருத்துவர்களும் தெரிவித்துள்ளனர். முரைசி கடும் உடல் சோர்வு, தசை துடிப்பு, மூச்சு திணறல், நிறைவாற்றல் குறைவு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு பல முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அகமது செவித்திறன் இழப்பு, மார்பு வலி, மயக்கம், இதய துடிப்பு குறைவு போன்ற ஆபத்தான அறிகுறிகளை எதிர்கொண்டு வருகின்றார். மருத்துவர்கள் இந்த உண்ணாவிரதம் தொடர்ந்தால் நிரந்தர உடல்நல சேதம் அல்லது மரண அபாயம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் எல்பிட் சிஸ்டம் நிறுவனத்திற்கு எதிராக இவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். அப்போது அந்த நிறுவனத்துடன் தொடர்புடைய இடங்களில் அத்துமீறி நுழைந்ததாக இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வை தொடர்ந்து பாலஸ்தீன் ஆக்ஷன் இயக்கத்தின் மீது பிரிட்டன் அரசாங்கம் தடை விதித்தது. பிணை, நியாயமான விசாரணை, பாலஸ்தீன் ஆக்ஷன் இயக்கத்தின் தடை நீக்கம் ஆகியவற்றை அவர்கள் கோருகின்றனர். அரசாங்கம் உரையாட மறுப்பதால் இந்த உண்ணாவிரத போராட்டம் 1981ஆம் ஆண்டு பாபி சான்ஸ் தலைமையிலான வரலாற்று சிறை உண்ணாவிரதத்தை நினைவூட்டுவதாக ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள செயல்பாட்டாளர்களின் உடல் நலனில் பிரிட்டன் அரசாங்கம் அக்கறை செலுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.